வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இன்றைய நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு புதன் வியாழன் நாம மகரிஷியனுடைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் பார்த்து வரோம். அந்த வகையிலே இன்றைய கவி வினை தூய்மை என்ற தலைப்புல ஞான களஞ்சியம் பகுதி 2ல வினையும் விளைவும் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். இன்னைக்கு நாம பஞ்சபூத நவக்கிரக தவம் ஏற்றினோம் இல்லைங்களா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் பஞ்ச பௌதீக பிரிவுகளால் ஆக்கப்பட்டது. அதுதான் எப்படி சொல்றோம்? வேட்டி பொருள், ரத்தம், வெப்பம், காற்று, உயிர்னு நம்முடைய உடல்லையும், அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு நாம தவம் பண்ண பஞ்சபூதங்களாகட்டும், பஞ்சபூதங்களால் சேர்க்கப்பட்ட கோள்களாகட்டும், இது எல்லாமே வினையும் விளைவும் தான் இல்லையா? அந்த எல்லையற்ற பரம்பொருள் அமைதியா இருக்கிறது. அப்படியே இருந்திருந்தா இந்த உலகம் இல்லை. அப்ப அங்கே ஒரு செயல் வினை நடந்தது. மகரிஷி பிரம்மஞான பாடல்ல சொல்றாங்கல்ல, இறைவெளியே தன்னிருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணம். அங்கே முதல் வினை அது ஒரு செயலாக தன்னிருக்க செல்ஃப் கம்ப்ரசிவ் போர்ஸாக தன்னைத்தானே இறுக்கி கொண்டது, நொறுங்கியது, ஒரு துகள் வந்தது. அதுதான் விளைவு இல்லைங்களா? அப்ப வினையும் விளைவும் தான் இந்த உலகம். அப்ப அப்படி வந்த தொடர்ச்சியிலே நாம அந்த 6வது அறிவு படைத்த மனிதனாக, அதுவும் இறைநிலையின் வினைக்கு வந்த விளைவுதான். மகரிஷி இந்த வினையும் விளைவும் பற்றி சொல்லும் போது ஒரு பாடல் முதல்ல சொல்றாங்க, நம்மளோட உடலை, இந்த உடல் எப்படி ஒரு வினைக்கான விளைவு. நாம எப்படி வந்தோம்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தோம், அது ஏற்பட்டது, அது எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தா அதுல ஒரு குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது வந்த நியதி. ஆனா முதல்ல எப்படி வந்தது அத மகரிஷி சொல்றாங்க பாருங்க. இந்த வினையும் விளைவும் அப்படிங்கிற தலைப்பிலே சொல்றாங்க, இந்த இயற்கை என்ற பேராற்றல், இந்த இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்துள்ளதாம். என்ன ஒரு அருமையான டெபினிஷன் பாருங்களேன். இந்த உடம்பு சாதாரணமா வந்துடல, அந்த எல்லையற்ற பேராற்றல் இல்லையா? அதை நாம கடவுளுங்கிறாங்க. ஒருத்தர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த அந்த தாங்கள் பின்பற்றும் மதத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. அத மகரிஷி இறைநிலைன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இயற்கைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இயற்கை என்கிறது பொதுவான ஒரு வார்த்தை. அப்ப அதுதான் எல்லையற்ற ஒன்று, அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். அந்த பேராற்றல் என்ன பண்ணுச்சா, இந்த மனித உடலை உருவாக்கணும்னா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அது. அதுக்காக இந்த உடலை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகள் வடிவமைத்து கொடுத்துதான். இப்ப எவ்வளவு அந்த அந்த உருவாக்கத்துக்குண்டான முழு திறமையும் கொடுத்திருக்க முடியும் இந்த உடல். யாராவது ஒருத்தரால சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு மனிதனுடைய அறிவின் மேம்பாடு பல விஷயங்கள்ல உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுது. அது மனிதனோட அறிவின் உயர்வு. ஆனா உருவாக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல,
அப்ப இது வினை, இதற்கு நேர்ந்த விளைவு. கரெக்ட். இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னாங்க மகரிஷி? வினை தூய்மை. அப்ப இங்க இறைநிலையினுடைய வினை தூய்மையானது. அதனால நமக்கு ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான உடலை கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்மளோட பயன்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத மகரிஷி அடுத்த 4 வரிகள்ல சொல்றாங்க பாருங்க. இந்த உண்மையினை மறந்த மனிதன். எந்த உண்மை? ஆகா, இந்த உடல் எவ்வளவு வருஷமாக, ஏன்னா நம்மளோட தன்மாற்ற சரித்திரத்தை பார்த்தோம்னா விலங்குகளுடைய காலம் ரொம்ப அதிக கோடி வருடங்களாம். ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4, 5ன்னு வந்த பிறகு அது எல்லாம் உருவாகி ரொம்ப கோடி காலங்களுக்கு அப்புறம்தான் மனிதன் அப்படிங்கிற அந்த உருவத்தை இறைநிலை தோற்றுவித்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கிச்சு பாத்தீங்களா இந்த அருமையான ஒரு உடலை. ஆனா இந்த உண்மையின மனிதன் மறந்துடுறான். அதை எப்படி சொல்றாங்க பாருங்க மகிழ்ச்சி. முயற்சியினை மனிதன் தன்முனைப்பில் ஆழ்த்தி. என்ன தன்முனைப்பு? என்னுடைய உடம்பு எனக்கு கிடைச்சது, நானா உருவாகி வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும். என்ன அருமையான வார்த்தை பிரயோகம் பாருங்க. இன்பம் அனுபவித்தால்னு போடல இல்லைங்களா? இன்பம் அனுபவிக்கணும். வாழ்க்கையில உள்ள உறுப்புகளை கொண்டு, புலன்களை கொண்டு உலகத்துல அனுபவித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த இன்பம் அடுத்தது ஒரு ஃப்ரேஸ் போடுறாங்க பாருங்க. மிகையாக, அளவுக்கு அதிகமாக எந்த உறுப்பை கொண்டு துய்த்து கெடுத்தாலும் என்ன வரும்ட்டாங்க அடுத்தது? வினைக்கு விளைவுண்டு இல்லையா? இது லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் நியதி. அதன்படி பயிற்சி தரும் பாடம் போல் அந்த உறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் பாரு. எவ்வளவு அருமையான ஒரு முடிவு சொல்லிட்டாங்க பாரு. இப்ப இந்த உடல்ங்கிற அந்த பெருமையை உணராமல் அதுதான் வினைக்கான ஒரு விளைவு. அந்த கிடைச்சிருக்குங்களே நமக்கு ஒரு காரியம், ஒரு காரணமின்றி காரியம் இல்லை. ஒரு காரியம் நடந்தது, அதனால் வந்த விளைவு இன்னொரு செயலுக்கு காரணமாக இருக்கும் இல்லையா? அப்போ இங்க இறைநிலைங்கிற பேராற்றல் இந்த மனித உடலை உருவாக்குச்சு. அதற்கான ஏற்பாடு செய்தது அது ஒரு செயல். அதற்கு வந்த விளைவு இந்த அருமையான உடல் அமைப்பு. இப்ப இது நமக்கு ஒரு காரண பொருளா கையில கிடைச்சிருக்குது. அப்ப இத எப்படி ஒரு மனிதன் உபயோகிக்கணுமோ, பாதுகாப்பு பராமரிப்பு கொடுத்து செஞ்சா அது தூய்மையான வினை. அப்ப அதற்கு விளைவு எப்படி இருக்கும்? இந்த உடல் எத்தனை காலம் வாழணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் நோய் இல்லாம வாழ முடியும். இல்லாமல் மகரிஷி சொன்ன மாதிரி தன்முனைப்பில் ஆழ்த்தி என்னோட உடல் நல்லா இருக்கு, நான் என்னவும் சாப்பிடுவேன், எப்படியும் அதை இயக்குவேன் என்று இயற்கைக்கு முரணாக இன்பம் மிகையாக செய்யும் போது அங்க பயிற்சி தரும் பாடம் போல நோய் விளையும். அப்ப வினைக்கு விளைவு இருக்கு இல்லையா? எப்படி செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி விளைவு இருக்கும். அப்ப இந்த வினை தூய்மையா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதற்கு மனதினுடைய தூய்மை இன்றியமையாதது. அடுத்தது சொல்லிட்டாங்க. ஒரு செயல், அந்த செயலினுடைய விளைவு சரியா அமைஞ்சு அந்த செயல் நல்ல செயல், இதனோட விளைவு சரி அப்படின்னு இருக்கணும்னா அதை யாரு செய்யறாங்களோ அவங்களோட மனசு தூய்மையாக இருக்கணும். அப்போ அந்த வினை தூய்மை அறநெறிக்கு உட்பட்டு இருக்கணும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிக்கு உட்பட்டு ஒருவர் வினை செய்வாரானால் அவருடைய மனமும் தூய்மையா இருக்குமானா அந்த வினை நல்ல விளைவை கொடுக்கும். அப்ப இந்த வினை தூய்மையினால் மனிதனுக்கு இன்பம் கிடைக்கும். இந்த வினை தூய்மை இன்னும் அதிகமாகி நான் வந்த நோக்கம் என்ன, அதை ஆராய்ச்சி பண்றோம். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம், மகிழ்ச்சி கேக்குறாங்க இல்லையா? என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற கேள்வி வந்தது. அப்போ அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் எழுச்சி பெற்று உய்வீர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா? இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்ப வினை தூய்மையினுடைய உச்சகட்டம் மெஞ்ஞானத்தை கொடுக்கும். அப்ப இது மாதிரி மனிதன் செய்யறது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோன்றினவைதான் வேதம், மதம், உயர் நூல்கள்னு மகிழ்ச்சியை சொல்றாங்க. அப்போ இதுக்காகத்தானே எத்தனையோ மகான்கள் தோன்றாங்க உலகத்துல, ஞானிகள். அவங்களோட எழுதிய நம்ம இன்ன வரைக்கும் ஒரு புனித நூல்களாக அதை நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது எல்லா மதத்துல சொல்லப்பட்டதும் இந்த அடிப்படை தான்.
நீ செய்யற செயல் நல்லது செய், நல்ல விளைவு வரும். உன்னுடைய மனதை தூய்மையா வச்சுக்கோ. இதுதானே. இன்னும் சுலபமா சொல்லணும்னா மகரிஷி எளிமையா சொல்லுவாங்க, எல்லா மதங்கள் புராணங்களினுடைய அடிப்படை இறை உணர்வும் அறநெறியும் தான் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக ராமாயணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அது ஒரு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்வதற்காக ஒரு வழிமுறையை சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அது நடந்ததா நடக்கலையா அது வேண்டாம் நமக்கு. அப்ப இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய தத்துவத்தை ஆன்மீகத்தோட இணைச்சு ஒரு சில மகான்கள் பேசும்போது சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ராமாயணம் என்பது ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை மட்டுமல்ல, ஒரு ஆழமான வாழ்க்கைக்கான உண்மையை சொல்லுகிறதா. நம்மளோட உடல்லையே ராமாயணத்தை உணரலாம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. எப்படின்னா, ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒளி என்று பொருள், அதாவது வெளிச்சம் என்று பொருளாம். மா என்றால் நம்முடைய நமக்குள்ளே இருப்பது அப்படிங்கிறது பொருளாம். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தா ராமா என்ற சொல் என்ன சொல்கிறதா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த ஆன்மா எப்படி தன்னுடைய செயல்களை தூய்மையா செஞ்சு தன்னோட மூலதான பரமாத்மாவோட இணையணும் இல்லையா? ஒரு அலைன்னு எழுந்தா அது கண்டிப்பா அதனோட வேகம் குறைஞ்சு அமைதியாகி அது போய் கடல்ல சேரணும். அதுதானே அந்த அலையினுடைய நோக்கம். அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த ஆத்மா தன்னை உணர்ந்து தன்னுடைய வினையெல்லாம் கழிச்சு அது போய் எங்க சேரணும்? அந்த மூலமான பரமாத்மாவோட சேரல். அப்ப அப்படி அதனுடைய நோக்கம் இருக்கும்போது அங்கே சேர முடியல. அதற்கு என்ன காரணம்? அந்த கதையினுடைய கதாபாத்திரங்களை எப்படி அவங்க விளக்குறாங்க பாருங்க. ராமர் என்பது ஆத்மா, சீதை என்பது மனமாக. அந்த சீதையும் ராமனும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல இந்த ஆத்மா மனதினுடைய வேண்டாத செயல்கள்னால பிரிஞ்சிருது. என்ன மனத்தினுடைய வேண்டாத செயல்? அந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ராவணனுடைய மேல் அதிகாரம், அந்த அவனுடைய ஆதிக்கத்தினால் இந்த மனம் ஆத்மாவை கொஞ்சம் விடுபட்டு பிரிஞ்சிருதுங்க. போய் சேர்றதுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அனுமன் என்கின்ற மூச்சு காற்றும், லக்ஷ்மணன் என்கின்ற அவேர்னஸ் விழிப்புணர்வுன்னு சொல்றான். அந்த மனம் என்ன பண்ணுதுங்க? பொய்யான மானை பார்த்து இல்லையா, அந்த பொன்மானை பார்த்து மயங்கி அதனால் என்ன செய்யுது? அதன் பின்னாடி போகணும்னு நினைச்சு போகும்போது இந்த ஆத்மாவான மூலத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுது. இச்சை வயப்பட்டு நடக்க தொடங்கிடுது. அப்ப அங்க அந்த ஆத்மா மீண்டும் மனதை தேடி பிடிக்க பாக்குது. அந்த தேடி பிடிக்கிறதுக்கு யாரு உதவி செய்யறாங்க? அந்த அனுமன் என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்று பிராணனாக உள்ளே இந்த ஆத்மாவை இயங்க வச்சு கொண்டிருக்கிறது. கூடவே விழிப்புணர்வு, செயலுக்கு விளைவுண்டு, நடந்தது நடந்து போச்சு, எப்படி அதை சரியாக கணக்கிட்டு இந்த அகங்காரத்தை அழித்து ஆன்மா அந்த மனத்தை இணைச்சு பரமாத்மாவோட சேரணும். இதுல பிறப்புக்கு காரணத்தை கூட சொல்றாங்க. தசரதன் இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மா யாரு? தசரதன் அண்ட் கௌசல்யை அப்படின்னு சொல்றோம். அந்த தசரதன் அப்படிங்கிறதுக்கு பொருள் 10 தேர்களாம். 10 தேர்கள் அப்படின்னா நம்ம உடலை நடத்துவதற்கு சரியாக முறையாக இயக்குவதற்கு தேவையான 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும். அப்ப அந்த 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களும் கௌசல்யை அப்படின்னு சொல்லும் போது அதற்கான பொருள் என்ன சொல்றாங்க? ஆற்றலுடைய சக்தி, அதாவது இயக்கக்கூடிய சக்தி, திறன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. அப்போ இந்த 10 இந்திரியங்களும் உடல்ல இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய சக்தி இது இணைந்து அந்த ஆன்மா தூய்மை பெறணும் அப்படின்னா அங்கே மனதுக்கு தூய்மை வேண்டும் இல்லையா? அந்த மனம் இச்சை வயப்பட்டு அகங்காரத்துக்கிட்ட போய் மாட்டிக்காம இருந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? பிரிஞ்சிருக்கவே வேண்டியதில்லை இல்லையா? ஆனால் இத ஒரு இதிகாசத்தின் மூலமாக நமக்கான வழிகாட்டியாக அந்த ஆன்மா இறைவனுடன் இணைவதற்கு ஒரு வழிமுறையாக இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது நாம செய்யக்கூடிய செயலும் அதற்கான விளைவும். இப்ப நம்ம கிட்ட கேக்குறாங்க, நாம ஒரு கஷ்டப்படுற நிலைமை வரும்போது கூட நமக்குள்ளேயே கேட்டுப்போம் ஒரு கேள்வி. என்ன சொல்லுவாங்க? இறைவா, நான் செய்யறதெல்லாம் சரிதான்,
நான் யாருக்கும் மனசறிஞ்சு துன்பம் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இதை கேட்டிருக்கோமா இல்லைங்களா? அப்ப இயற்கையோட நியதி நமக்கு தெரியலையா அப்படின்னா? இல்ல, எது தூய்மையான வினைன்னு நமக்கு தெரியல. அதுதான் மகரிஷி இன்றைய பாடல்ல சொல்றாங்க பாருங்க. வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை. முதல் வரி. செய்யக்கூடிய செயல் எதுவும் வச்சு அது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அருமையான வரி பாருங்க. வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை. அப்போ விளைவிச்சா எப்படி? அடுத்தது சொல்றாங்க மகன். விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டு வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். என்ன அருமையான வரி பாருங்க. முதல்ல விளைவுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் விளைவுண்டு, வினைக்கு விளைவுண்டு. அதுல நல்ல வினை எது, அதற்கேற்ற நல்ல விளைவாக நம்மளோட உடலையே ஒரு அடையாளமாக சொன்னாங்க. அப்ப அந்த உடலை நீ சரியா மெயின்டைன் பண்ணலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவு எப்படி இருக்கும் அதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப தூய்மையான வினை தூய்மையான விளைவை கொடுக்கும். கரெக்ட். ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த வினையினுடைய விளைவும் அதை என்ன நோக்கத்துக்காக ஒரு மனிதன் செய்யறான் அதுதான் இங்க பாயிண்ட். வினையின் விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். இப்போ ஒரு உதாரணமா பார்க்கலாம். ஒரு கத்தியால் வெட்டுவது அப்படிங்கிறது ஒரு செயல். கரெக்டா? கத்தியை கொண்டு வெட்டுவது அப்படிங்கிறது ஒரு செயல். கத்தினா அது ஷார்ப்பா இருக்கும், தெரியும், அது வெட்டும் எதையும். இப்ப இந்த கத்தியால வெட்டுறதுங்கிற செயலைய வைத்து நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எப்படி? ஒரு 2 இடத்தை பார்ப்போம். ஏன்னா விளைவு அதனை ஆற்றுபவர் நோக்கம்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. இந்த கத்தி ஒரு மருத்துவர் கையில இருக்குங்க. ஒரு மருத்துவர், அவருக்கு வரக்கூடிய ஒரு நோயாளி, அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அதற்கு அவர் அறுவை சிகிச்சை செய்யணும். அதற்காக என்ன செய்யறாருங்க? அவருக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல இந்த கத்தியை கொண்டு ஒரு கோடு போட்டு கிழித்து ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய திரும்பவும் தச்சு அந்த நோயாளியை குணப்படுத்துறார். இங்கே வினையினுடைய விளைவு என்ன? அந்த நோயாளி தன்னுடைய நோயிலிருந்து மீண்டு ஆரோக்கியம் பெறுகிறார். ஆற்றுபவரோட நோக்கம் என்ன? எனக்கு நான் கற்றுக்கொண்ட கல்வியை அடிப்படையா வச்சு இந்த கஷ்டப்படுறவரை நான் காப்பாற்றேன். அதற்கு எனக்கு கற்றுக்கொண்ட அறுவை சிகிச்சை முறை, நான் படிச்ச மருத்துவம், அதை அப்ளை பண்ணி அவரு அதை செய்யறாரு. அப்போ இங்க இந்த விளைவு நோக்கம் இரண்டும் நல்லது. அப்ப இது தூய்மையான வினை இல்லையா? இது நல்ல வினை சொல்லணும். இதே கத்தி தாங்க. ஒரு மனிதர் காய் நறுக்கிட்டே இருக்காங்க, இல்ல ஏதோ ஒன்றை வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரு கூட பேசுறதுக்கு ஒருத்தர் வராரு. அவரு இவருக்கு கொஞ்சம் எதிர்த்தன்மை உடையவர். 2 பேரும் பேசுறாங்க. அப்படியே அந்த பேச்சு ஒரு பெரிய வழக்கா போறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடிக்கிறாங்க, பேசுறாங்க, சண்டையா வருது. கத்தி 2 பேரும் கடைசியில உணர்ச்சியினுடைய உச்சகட்டத்துல இவர் வந்த நோக்கம் என்னதுங்க? ஒரு உதாரணமா அவர் கத்தியை கொண்டு காய்கறிகளை அறுத்தெடுத்துட்டு போய் சமைக்க வந்திருக்கலாம். சரியா? ஆனால் அங்க செயல் வந்தது அதற்குத்தான். ஆனா ஆற்றுபவர் நோக்கம் என்னவா போயிடுச்சுங்க? அங்கே பேசும்போது உணர்ச்சிக்கு அடிமையாகி அவரை நான் தாக்கணும், எப்படியாவது நிறுத்தணும். அந்த உச்ச கட்டத்துல அவரோட கைகள்ல ஒரு கோடு போட்டுறார். இப்போ இங்க என்னாச்சுங்க? வினை ஒன்றுதான், ஆனா விளைவு வேற. அதனை ஆற்றுபவர் நோக்கம் என்னவாச்சு? இதே டாக்டரும் கத்தியால தான் கிழிச்சாரு, அங்கேயும் ரத்தம் வந்தது. ஆனால் விளைவும் ஆற்றுபவர் நோக்கமும் நல்லது. இங்கே ஆற்றுபவர் நோக்கம் மாறின உடனே அங்கே அது தீதான செயல், ஒரு சட்டத்துக்கு எதிரான செயலாக மாறி போயிடுச்சு. அப்போ இதுதான் மகரிஷி ரொம்ப அழுத்தமாக சொல்றாங்க. வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை, விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். அதே போல அடுத்த வரியில சொல்றாங்க, வினை காலம் இடம் தொடர்பு பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும். எப்படி? எந்த காலத்துல எந்த இடத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும் இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு
ஒரு ஒரு மாசம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வைரஸ் வந்து நம்ம உலகத்தையே ஆட்டி பறிச்சது இல்லையா? அன்றைய காலகட்டத்துல அன்னைக்கு நடந்தது எங்க ரொம்ப அதிகமாக தாக்கப்பட்டதோ அந்த இடம், அங்கே அந்த வைரஸுக்கும் அந்த யாரை பாதிக்கப்பட்டாங்களோ அந்த தொடர்பு பொருள், அந்த மனிதன் தன்னை பாதுகாக்க சரியான முறைகளை உபயோகப்படுத்தல அப்படின்னா அவங்க அந்த தொடர்பு பொருள் சொல்லக்கூடிய அந்த மனிதர் சரியாக முறையை பின்பற்றல. ஒரு அதாவது என்ன சொல்றது, அந்த அப்ப சொல்லப்பட்ட விதிகளுக்கு முன்னாடி அதை உடைச்சிட்டு பிரேக் த ரூல்ஸ்ன்னு நான் வெளியில போறேன்னு போனாரு. வைரஸ் தாக்குச்சு. ஆனால் தாக்கின பிறகு பயம் என்கின்ற உணர்வு வந்தது. அதனால அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. அது மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டது இல்லையா? அந்த சமயத்துல உண்மையாக தாக்கி அந்த வைரஸினால தாக்கப்பட்டு இறந்தவர்களை கண்டு பயத்தினாலே நிறைய பேர் இறந்து பட்டாங்க இல்லையா? அப்ப வினை காலம், இடம், தொடர்பு பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்பம் நல்கும். இன்பமோ துன்பமோ கொடுக்கும். அப்ப அதே பயிற்சி, அதே காலம், அதே இடம், ஒரு நம்மளோட மனவளக்கலை பயிற்சி எடுத்த அன்பர் அவங்களுக்கும் தாக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுல ஒருத்தர் சரியாக முறையாக பின்பற்றினாங்க. அந்த சமயத்துல அரசாங்கம் போட்ட ரூல், மருத்துவர்கள் சொன்ன அறிவுரை, அதற்கு ஏற்ப தன்னையும் பாதுகாத்துட்டாரு, தன்னுடைய நுரையீரலை பாதுகாக்க பயிற்சிகளையும் செஞ்சாரு. அப்படின்னா அங்கே அந்த தொடர்பு படுத்தப்பட்ட மனிதனுக்கு ஏற்ப அவருக்கான விளைவு மாறுச்சா இல்லையா? அப்போ அதற்காக அதுல இறந்தவர்களை தவறாக குறிப்பிடல. அப்போ எந்த ஒன்றும் நம்மை தாக்குவதற்கு நாம தயாராக இருக்கும்போது அதனுடைய விளைவு மாறிவிடுகிறது இல்லையா? மகரிஷி ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்வாங்க, ஏற்பின்றி தீ அண்டா. என்ன அருமையான வரி பாருங்க. ஏற்பின்றி தீ அண்டா, பவ இருப்பு இண்டேல் ஒரு துன்பம் வரா அப்படிங்கிறாங்க. பாவ இருப்பு, அந்த இடத்துல ஒரு அந்த அதாவது எழுத்துக்கான இலக்கணம், கவிதை இலக்கணத்துக்காக அத பவ இருப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ பாவ இருப்பு இருக்கு அப்படின்னா, இப்ப ஒரு பஞ்சும் இருக்கு, ஒரு இரும்பும் இருக்கு. ஒரு நெருப்பு டக்குன்னு பறந்து போய் ஒரு துளி விழுது, ஒரு நெருப்பு பொறி, பஞ்சு பிடிச்சுக்குமா, இரும்பு பிடிச்சுக்குமா இல்லையா? அப்போ அங்கே தூய்மையான ஒன்றாக இருக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய விளைவு வேறுபடுகிறது. அப்போ வினைகள் வினைகள் தமை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம். இதுதான் நமக்கான அறிவுரை. எப்படி தூய்மையான வினை செய்யணும், எப்படி வினைகளை நம்ம செய்யக்கூடிய செயல்களை உடல் தகுதி, முதல்ல நம்மளோட உடலுக்கு முடியுமா, நம்மால எவ்வளவு செய்ய முடியும் என்பதை நம்முடைய தகுதியை நிர்ணயிச்சுக்கிட்டு செய்யறோம். அடுத்தது உலகம் ஒப்பணும். ஆண்டாள் திருப்பாவையில முதல் பாடல்லே சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எல்லாராலும் செய்யக்கூடாததுன்னு இருக்கும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஒரு வரி எழுதுவோம். அந்த செய்யாதனங்கிறது என்னங்க, த டோன்ட்ஸ். உலகத்துல ஒரு சில விஷயங்கள் யாரும் செய்யக்கூடாது. அப்ப அந்த உலகத்துக்கு ஒப்ப இயற்கை நியதி ஒக்க எந்த செயலை செய்துட்டோம்னா அது டிக் மார்க் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த வினைக்கான விளைவை எப்படி இயற்கை கணக்கெடுக்கிறதுங்கிற அந்த டெக்னிக் தான் மகரிஷி சொல்லி கொடுத்தது. ஒரு உதாரணமா, ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருக்கிறான். அந்த மன்னனுக்கு வந்து எப்போதுமே பலருக்கும் தானம் கொடுப்பதுல ரொம்ப விருப்பம். அப்ப என்ன பண்றாரு, அங்கே ஞானிகளுக்கு, மகான்களுக்கு, வரக்கூடிய முனி புங்கவர்களுக்கு, அந்த தவம் பண்றவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் செய்துட்டே இருக்காரு தினம்தோறும். அப்படி ஒரு நாள் அவர் அன்னதானம் செய்யறதுக்காக வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து மேல வானத்துல ஒரு கழுகு பறக்குது. அந்த கழுகினோட கைகள்ல பாம்பு இருக்கு. அது அதனுடைய இரை, அதனோட உணவு. அத கையில பிடிச்சுக்கிட்டே பறந்து போயிட்டு இருக்குது. அந்த நேரம் அதை அழுத்தி பிடிச்சதுனால அந்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த உணவு கொடுக்கிற பாத்திரத்துக்குள்ள விழுந்துருது. அப்ப அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷம் பெற்ற உணவை தெரியாம சாப்பிட்டு ஒரு முனிவர் இறந்து விட்டார். ஒரு முனிவர், ஒரு தவஞானி, அவருக்கு தானே அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு அவர் உணவு கொடுப்பார், இறந்து போயிட்டார். அப்ப இந்த மனிதர், அவர் இறந்து போனவரை அங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்கே கணக்கெடுப்பார் இல்லையா ஒருத்தர், சித்திரகுப்தன். அவரு இந்த மனிதன் இறந்ததுக்கான காரணத்தை யாரு மேல போடலாம்? ஏன்னா செய்த செயலுக்கு விளை உண்டு, இப்பவுமே நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அத ஆராய்ச்சி பண்றாரு.
இந்த பாம்பை குத்தம் சொல்லலாம்னா குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த பிடிச்சதுல இறந்து போயிடுச்சு. கழுகை குத்தம் சொல்லலாமா? கழுகையும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அதனோட இயல்பு, அதுக்கு சாப்பாட்டை அப்படிதான் தூக்கிட்டு போக முடியும். சரி, அந்த ராஜா இருக்காரே அவரை தப்பு சொல்லலாமா அப்படின்னா, அவர் ரொம்ப புண்ணிய மனம் படைத்தவர் தான். அவர் விஷம் கலந்தது தெரியாமல் கலந்துட்டாரு. தெரியாமல் உணவை கொடுத்துட்டாரு, அதனால இறந்து போயிட்டார். அப்போ அந்த யம தர்மன் கிட்ட கேக்குறாரு சித்திரகுப்தன், இதுக்கு நான் யாரப்பா காரணம்? இந்த கணக்குல நான் நேரா யாரு பேரை எழுதிட்டோம் அப்படின்னு கேட்டபோது, உடனே அந்த யமதர்மர் சொல்றாரு, கொஞ்ச காலம் இரு, இது யாருக்கு வழங்கணும்னுட்டு இயற்கை உனக்கு தெரிவிக்கும் அப்படிங்கிறார். சரின்னு வந்து பாக்குறாரு. அந்த சமயத்துல அதே ராஜாவோட அரண்மனைக்கு ஒரு 4 தவ யோகிகள் நடந்து போய் சாப்பாடு வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப அவங்களுக்கு எங்க இருக்கு அரண்மனைன்னு தெரியல. அப்ப அங்கே ஒரு பெண்மணி பானை வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த ராஜா வீடு எங்கெங்க இருக்கு அரண்மனை, நாங்க போய் அவர் வீட்டுல சாப்பிடணும். அப்ப அந்த அப்ப அந்த பெண்மணியும் சரியான வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? போறீங்களே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவர் இங்க சாப்பாடு போடுறவங்களை எல்லாம் கொன்னுடுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது, பார்த்து கேர்ஃபுல்லா போங்கன்னு சொன்னார். இம்மிடியா சித்திரகுப்தனுக்கு விடை கிடைச்சிருச்சுங்க. யாருக்கு? அந்த பானை விற்கும் பெண் மேலதான் இந்த மனிதர் முதல்ல இருந்தாரே அவருக்கான தண்டனைக்கான அந்த பதிவை யாரு மேல கொண்டு போய் போட்டாரு? அந்த பானை விற்கும் பெண் மேல. அப்ப என்ன அர்த்தம்? இது செய்யாதன செய்யோங்கிற அடிப்படையில வருது இல்லையா? எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், எனக்கு முழுமையாக தெரியாது, உண்மையா என்று தெரியாமல் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது அந்த செயலுக்கு நாம காரணம் இல்லைன்னா கூட அதற்கான விளைவில் நமக்கு பொறுப்பு இருக்கு. அப்ப வினை எவ்வளவு தூய்மையா இருக்கணும் பாருங்க இல்லையா? இப்ப நமக்கு வினை பற்றிய ஞானம் மகரிஷி நிறைய கொடுத்துட்டாங்க. எல்லா செயலுக்கும் விளைவுண்டு, அதற்கேற்ற விளைவுக்கு ஒப்ப பதிவுகள் எங்க போய் சேரணுமோ பதியும். நம்மளோட பதிவுகள் தான் நம்மளோட வாழ்க்கைக்கான காரணம். அதை எப்படி மாத்திக்கணும்? தூய வினை பதிவுகளை திருத்தி, தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி நம்மளுடைய மேல் பதிவு மூலமாக, பிராயச்சித்தம் மூலமாக, அடியோடு அழிப்பதன் மூலமாக நாம சரி பண்ணிக்கணும். மகர்ஷி அம்மா நேத்தி நடத்தின பாட்டில் சொன்னாங்க இல்லையா, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையில் உன் செயல் பதிவனித்தும் உண்டு, பின்னை நீ புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. எப்படி போகும்? உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தின் மூலம் ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் புகழ் செல்வாக்கு பயனாகாது சொல்லிட்டாங்க இல்லையா? இதை ஒரே ஒரு சிறிய நிகழ்ச்சி மூலம் விளக்க சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த தவம் முடிஞ்சு தொடங்குறது அதிகமானதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கவும், வாழ்க வளம். ஒரு நம்ம ஒரு மனிதர் ஒரு குரு கிட்ட போறாங்க 2 பேரும். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் மிகப்பெரிய பாவம் ஒன்று செஞ்சுட்டேன், அதிலிருந்து நான் பரிகாரம் அடைய முடியுமா, நான் இதுல இருந்து மோட்சம் பெற்று இறைநிலை அடைய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஐயா நான் அவ்வளவு எல்லாம் பெரிய தப்பு எல்லாம் பண்ணல, பெரிய பாவம் எல்லாம் செய்யல, ஒரு சின்ன சின்னதா தான் செஞ்சேன், அதெல்லாம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது, ஆனா நான் மோட்சம் அடைய முடியுமா கேக்குறாரு. உடனே அவர் அப்படியா, சரி, நீங்க முதல்ல மனிதர்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க போய் ஒரு பெரிய கல்ல அது இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார். உடனே இவர் போய் ஒரு பெரிய கல்ல அந்த இடத்துல பேர்த்து எடுத்துட்டு வர்றார். இன்னொருத்தர் கிட்ட சொல்றாங்க, நீ சின்னதா கல்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இவரும் எடுத்துட்டு வந்தார். 2 பேரும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. உடனே சொல்றாரு, இந்த பெரிய கல்ல கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, நீ இதை திரும்பியும் கொண்டு போய் அதே இடத்துல வச்சுட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. உடனே அவர் போய் கரெக்டா வச்சுட்டு வந்துட்டார். அடுத்த மனிதர் கிட்ட கேக்குறாரு, நீ இந்த சின்னதா கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தியே, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தியோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வா அப்படிங்கிறார். முடியுமா அது? அவர் சொன்னார், அது எப்படி சாமி முடியும், நான் எங்கெங்க எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, நான் கொண்டு போய் வச்சதை எப்படி எடுத்ததை வைக்க முடியும். இப்ப இதுதான் தெளிவு. அந்த முதல் மனிதர் செய்தது பெரிய தவறாக இருந்தாலும் அதனுடைய விளைவை அவர் யோசிச்சு, ஐயோ நான் ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன், அதிலிருந்து நான் விடுபடணும் என்று பிராயச்சித்தம் செய்ய தயாரா இருக்காரு. அவருக்கு
அதற்கான வாய்ப்பு உண்டு. அவர் அதை செய்து இன்னொரு பெரிய விஷயத்தை செய்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், அல்லது அதனுடைய விளைவை குறைத்துக் கொள்ள முடியும். ஆனா இவர் என்ன நினைச்சாரு, சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு அது நான் தப்பே இல்ல, நான் ஒன்னும் பெரிய பாவமெல்லாம் செய்யல என்று நினைத்தாரே, அவருக்கு திருப்பியும் அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பை இறைநிலை கொடுக்கவில்லை. ஏன்னா எங்க தப்பு பண்ணோன்னே அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாத்தானே திரும்பி கொண்டு போய் வைக்கிறதுக்கு. அப்போ இந்த ஆராய்ச்சி தான் வினை தூய்மைக்கான அடிப்படை. அததான் மகரிஷி மன தூய்மை அப்படிங்கிற வார்த்தையில கொடுறாங்க. அப்ப வினை தூய்மை பெற வேண்டும் என்றால் மனதின் தூய்மை வேண்டுவது இன்றியமையாததாகும். அப்ப வினை தூய்மை ஒழுக்கமுடன் கடமை ஈகை விளங்கும் அறநெறி நிற்க விரைந்து ஓக்கும். அந்த வினை தூய்மைக்கு வித்தாக இருக்கக்கூடிய மன தூய்மை எப்ப கிடைக்குங்கிறாங்க, விண்ணுணரும் அகத்தவத்தால் ஓங்கும். அப்படி ஓங்கி செய்யும் போது வினை தூய்மை மன தூய்மை ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதனை தெய்வத்தை அறிய செய்யும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த வகையில் வினையும் விளைவும் உணர்ந்து விழிப்புணர்வோடு நாம நம்முடைய செயல்களை தூய்மையாக செய்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.